உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் கவனிக்காமல் இருக்கும்போது ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய வங்கிக் கணக்கிலிருந்து 500 ரூபாய் தேவையில்லாமல் கழிக்கப்படலாம். ஆம், இது உங்கள் மாத பட்ஜெட்டில் ஒரு பெரிய ஓட்டையை ஏற்படுத்தக்கூடும். ஆனால் கவலை வேண்டாம். பெரும்பாலான வங்கிக் கணக்காளர்கள் அறியாத இந்த 3 மறைமுக வங்கி கட்டணங்களை இப்போதே நிறுத்தினால் மாதந்தோறும் 500 ரூபாய் சேமிக்கலாம். வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 6000 ரூபாய் உங்களுக்கு மிச்சமாகும். இது ஒரு சாதாரண குடும்பத்திற்கு எவ்வளவு பெரிய தொகை என்பது உங்களுக்கே தெரியும். நடைமுறையில் இந்திய வங்கிகள் பலவிதமான சேவைகளுக்கு கட்டணம் வசூலிக்கின்றன. ஆனால் சில கட்டணங்கள் நமக்கு தெரியாமலேயே வசூலிக்கப்படும். முதல் முக்கிய கட்டணம் குறைந்தபட்ச இருப்புத் தொகை பராமரிக்காத கட்டணம், மினிமம் பேலன்ஸ் நான் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ். உங்கள் சேமிப்பு கணக்கில் ஒரு குறிப்பிட்ட குறைந்தபட்ச தொகையை எப்போதும் வைத்திருக்க வேண்டும். இது நகரங்களில் 5000 ரூபாய் முதல் 10,000 ரூபாய் வரையும், கிராமப்புறங்களில் 1000 ரூபாய் வரையும் இருக்கலாம். இந்த தொகையை நீங்கள் பராமரிக்க தவறினால் ஒவ்வொரு மாதமும் 50 ரூபாய் முதல் 150 ரூபாய் வரை அபராதம் விதித்து உங்கள் கணக்கிலிருந்து பிடித்து விடுவார்கள். தேவையில்லாத கணக்குகளை மூடிவிடுங்கள் அல்லது ஜீரோ பேலன்ஸ் கணக்கிற்கு மாற்றிக்கொள்ளுங்கள். இரண்டாவது, குறுஞ்செய்தி சேவை கட்டணம், எஸ்எம்எஸ் அலர்ட் சார்ஜஸ். உங்கள் வங்கி பரிவர்த்தனைகள் குறித்து எஸ்எம்எஸ் மூலம் தகவல் அனுப்ப பல வங்கிகள் கட்டணம் வசூலிக்கின்றன. இது காலாண்டுக்கு 15 ரூபாய் முதல் 25 ரூபாய் வரை இருக்கும். இப்போது பெரும்பாலான வங்கிகள் மொபைல் பேங்கிங் ஆப் மூலம் இலவசமாக நோட்டிபிகேஷன்களை வழங்குகின்றன. எனவே எஸ்எம்எஸ் சேவையை நிறுத்தி ஆப் நோட்டிபிகேஷன்களுக்கு மாறலாம். மூன்றாவது, டெபிட் கார்டு ஆண்டு பராமரிப்பு கட்டணம், டெபிட் கார்டு ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ். நீங்கள் வைத்திருக்கும் டெபிட் கார்டுக்கு வருடத்திற்கு ஒரு முறை வங்கி கட்டணம் வசூலிக்கும். கார்டின் வகையை பொறுத்து இது 150 ரூபாய் முதல் 500 ரூபாய் வரை இருக்கும். பல வங்கிகள் குறிப்பிட்ட பரிவர்த்தனைகள் செய்தால் இந்த கட்டணத்தை தள்ளுபடி செய்கின்றன. தேவைப்படாத டெபிட் கார்டுகளை மூடிவிடுங்கள். ஒரு சாதாரண குடும்பத்திற்கு இந்த 3 கட்டணங்களும் சேர்ந்து மாதம் 100 ரூபாய் முதல் 250 ரூபாய் வரை வரலாம். ஆண்டுக்கு 1200 ரூபாய் முதல் 3000 ரூபாய். இதை 20 வருடங்கள் தொடர்ந்து சேமித்தால் சாதாரண வட்டியுடன் ஒரு கணிசமான தொகையாக 60,000 ரூபாய் முதல் 1,00,000 ரூபாய் வரை உங்களிடம் இருக்கும். இந்த விஷயங்களை உங்கள் வங்கி அதிகாரிகள் பொதுவாக உங்களுக்கு விளக்க மாட்டார்கள். நீங்கள்தான் முன்வந்து கேட்க வேண்டும். சரி, இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? இன்று உங்கள் வங்கி பேங்க் ஸ்டேட்மெண்ட் சரிபாருங்கள். கடந்த சில மாதங்களுக்கான ஸ்டேட்மெண்டில் எஸ்எம்எஸ் அலர்ட் ஃபீ, டெபிட் கார்டு ஆனுவல் ஃபீ அல்லது மினிமம் பேலன்ஸ் நான் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் என்று ஏதாவது கட்டணம் பிடித்திருக்கிறதா என்று பாருங்கள். அப்படியிருந்தால் உடனடியாக உங்கள் வங்கி கிளையை தொடர்பு கொண்டு இந்த கட்டணங்களை நிறுத்தும்படி அல்லது மாற்று வழி பற்றி கேட்கும்படி கேட்டுக்கொள்ளுங்கள். வங்கியின் மொபைல் பேங்கிங் ஆப் மூலமாகவும் பல சேவைகளை நீக்க முடியும். உங்கள் வங்கி இந்த மாதிரி மறைமுக கட்டணங்களை உங்களிடமிருந்து வசூலித்திருக்கிறதா? அல்லது இந்த வீடியோவில் சொன்ன ஏதாவது ஒரு கட்டணத்தை நீங்கள் நிறுத்தி பணம் சேமித்திருக்கிறீர்களா? உங்களுடைய அனுபவங்களை கீழே கமெண்ட் பகுதியில் சொல்லுங்கள். அது மற்றவர்களுக்கும் உதவியாக இருக்கும்.